என் பேர் லல்லி. இன்னைக்கு நான் உங்களுக்கு வேண்டி ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். நான் ஒரு சைக்கோ கொலைகாரனை பற்றியாக்க ஒரு ஸ்டோரி பண்ண போகிறேன். அது நான் சில படத்துல எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பியா, இந்த தலோனி போட்டு மூடி குத்தி கொள்கிற மாதிரி அது மாதிரி படத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கதை காரில் போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பொண்ணை அவன் கடத்திட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு போய் அந்த பொண்ணை கெட்டி போட்டு நல்லா குத்தி கொன்னுட்டு அடுத்த நாள் அவன் ரோட்டில் போயிட்டுருக்கான், காரில் போயிட்டுருக்கும்போது ஒரு பொண்ணு அவனோட தம்பியை ரோட்டில் விட்டு வண்டி ஏற்றி கொல்லலான்னு பார்த்தான். அப்போ அது அந்த சைக்கோ கொலைகாரன் பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான், அவன் அப்படியே மிடாது போன பிறகு அடுத்து மறுநாள் அவள்கிட்ட வந்து சொன்னான், நீ இவனை தம்பி இப்படி கொல்லலான்னா இருக்க நீ அவன் சொன்னான் நானும் என் தம்பியும் சாகலான் இருக்கோம், அதனால நாங்கள் இப்படி இருக்கணும் சரி அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க இது பேசிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் அவங்க இதாயிட்டாங்க. அடுத்து வில்லன் கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறான். அவன் வீட்டில் வந்து பார்க்குறான். அவனுக்கு இந்த ஒரு பொண்ணை கூட அவன் கடத்தி அவன் மறுபடியும் கொல்ல தொடங்கினான். கொன்னுட்டு நம்ம கதையோட ஹீரோயை நம்ம காட்டுறாங்க. அவன் என்னன்னா ஜாலியாக இருந்து சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது அவன் ஒரு ஷூட்டிங் கேமராமேன் ஆக்கும். அப்போ அவன் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவன் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு என்னதோ டைப் பண்ணல ஒருத்தர் ஹாய்ன்னு அனுப்புனான். அது அவனுக்கு தெரியாது அது சைக்கோ கொலைகாரன்னு. ஸோ அவனை ரிப்ளை அனுப்புனான், வெல்கம் அப்படின்னு ரிப்ளை அனுப்புனான். அப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அதனால அவனுக்கு குடும்பம் உண்டு, அவனை பிள்ளை உண்டு, அவனுக்கு ஒரு பிள்ளை உண்டு. அந்த பிள்ளை அவன் இந்த அம்மா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆச்சு. அதனால் அவங்க ஒரு வீட்டில் அவங்க அம்மா அவங்க பிள்ளை அவங்க சேர்ந்துருக்காங்க. இப்போ மட்டும் தனியாக இருக்கலாம். அடுத்து அவன் ரிப்ளை பண்ணதில் அவங்க வெல்கம்னு அனுப்புனாங்க. அடுத்து மறுநாள் அவன் வீடியோ கால் பண்ணுறான். அவனுக்கு இது என்னடா அவன் வீடியோ கால் பண்ணுறான், சரி பேசுவோம் அட்டன் பண்ணி பேசுனாங்க. அது ஒரு சைக்கோ கொலைகாரன். அது அவனை புரிஞ்சு போச்சு, ஓகே அது ஒரு சைக்கோ கொலைகாரன், சரி நம்ம இப்படியா பேசுவோம் அவனை இது பண்ணோன்னு. அவன் அட்டன் பண்ணுறான். அது பொண்ணை வச்சுட்டு அவன் கத்தியால் வச்சு இப்படி வச்சு இவன் இப்படி கொல்ல பார்க்குறான். அப்போது அவன் சொன்னான், சரி நீ யார், ஏன் இப்படி பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொன்னான், இல்லை நான் இப்போது இன்னொரு பார்ட்னரை எனக்கு கூட சேக்குக்கு வேண்டி நான் ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி அவன் இன்னொரு பார்ட்னரை கூட சேர்த்த பிறகு அடுத்தவன் அது அவனை கூட இதாச்சு. அவனை கூட சேர்ந்து அவனும் கொஞ்சம் கொல்ல தொடங்க. அடுத்து அவன் ஒரு வீடியோ கால் பண்ணிவிட்டு என்ன ஃபஸ்ட்டு போக இப்படி தான் இருக்கும், அடுத்து போக இப்படி தான் இருக்கும், ஃபஸ்ட்டு கொலை இப்படி தான் இருக்கும், செகண்ட் கொலை அப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு பொண்ணு கையில் வச்சு அப்படியே கொன்னுட்டே இருக்கிறான். இப்படி கொன்று அடுத்து அவனுக்கு ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் என்னென்னா நான் ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். அவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் வீட்டில் எல்லாம் டென்ட் கட்டி வெளியெல்லாம் போவாங்கல்ல, அது மாதிரி அவன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனோட அப்பாயும் அவனை தங்கச்சியும் அவன் கொலை பண்ணி அப்படியே அவனை அப்பா அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி அப்படியே அவங்க இதை ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து அவன் அதே மாதிரி அவனுக்கு இதாகி அவன் இப்படி கொலை பண்ண தொடங்கினான். அது மாதிரி அவனுக்கு வீட்டில் அவனுக்கு லவ்வரை வந்து அவன் வேற ஒரு பொண்ணை அவன் நேரத்தை கடத்தி வச்சிருந்தான். அவனுக்கு டைப் பண்ணான். அதனால அவன் கொல்ல வரும்போது அவனை லவ்வர் பொண்ணு வந்து சரி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ண. அடுத்து அவன் சேஃப்டிக்கு வேண்டி கன் இது உண்டுல கன் ஷாக்கு அதை கொண்டு வந்து அவனுக்கு இதில் செலுத்தினோட அவன் மயங்கிட்டான். அடுத்து அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு அவளும் தப்பிக்க நினச்சா காரில் அவன் என்னதோ ட்ராப் செட் பண்ணிடுறான். அவங்க அதில் மாட்டிட்டான். அதனால அவன் எழுந்து வந்து அடுத்து அவங்க ஒரு ரூமில் பார்க்கவங்க அவனோட தங்கச்சியோட பாடி அங்கே அப்படியே கிடக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஹீரோ அங்கேருந்து திணறி அங்கேருந்து இது பண்ணிட்டு இருந்தான். அடுத்து லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும்
ஒரு அவனை பொண்ணையும் அவனை ஃபேமிலி அவங்க அந்த கொலைகார துடிக்க கொன்று அடுத்து அவன் வீட்டில் வந்து பார்க்கும்போது அவங்க பொண்டாட்டி ரத்த வெள்ளத்தில் கடந்திருக்காங்க. ஸோ அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, அவனை பொண்ணையும் அவனையும் இது சங்கிலியை வச்சு கெட்டி வச்சிருந்தான். அவனை பொண்ணை நான் கொல்லப்படுறேன். அவன் சொன்னான் ப்ளீஸ் கொல்லாதன்னு சொன்னான். அப்போ அவன் சொன்னான் இது என்னடா நீ என்ன கூட பார்ட்னராக இருன்னு. அப்போ அவன் சொன்னான் ஓகே நான் உனக்கு கூட பார்ட்னராக இருக்கேன், ஆனால் பொண்ணை மட்டும் விட்டுறணும். அடுத்து அவனை ஷூட் பண்ணான். அவனை கை லைட்டாக ஒரு கை தான் ஒரு டூலில் இது பண்ணினான். அடுத்து அவனுக்கு கீழே கன்று கிடந்து அடுத்து அதை எடுத்து இப்படி ஷூட் பண்ண உடனே அவன் இறந்தான். அடுத்து அவனை பொண்ணு கீழே தட்டி போட்டான்னா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்துன பிறகு அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்ல, அடுத்து வேற ஒரு பையன் எல்லாரும் செதறை அடித்து ஓடிச்சிடும். அவங்க கீழே வந்து விழுந்துற எல்லாரும் செதறை அடித்து ஓடிச்சிடும். ஓட்டின பிறகு என்னென்னா வேற ஒரு பையன் செல்ஃபி எடுத்து இன்டர்நெட்டில் போட்டிருக்கான். அது எல்லாரும் பார்த்து அவங்களுக்கு நாளைக்கு இவனா சைக்கோ கொள்வாங்க. நன்றி. இது என்னோட ஓன் ஸ்டோரி, நானே கிரியேட் பண்ணது. மறக்காமல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.